ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சர்ஜிவஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி அண்டர் டிஆர்பி இதுக்கான கிளாஸஸ் நம்மளோட சேனலில் தொடர்ந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐ தமிழ் டெஸ்ட்டு 3rd. ஓகேங்களா? ஸோ இன்றைக்குரிய டெஸ்ட் போர்ஷன் தமிழில் 6ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்துக்குரிய தேர்வு தான் பார்க்க போகிறோம். நேற்று வந்து 2ஆம் பருவத்துக்குரிய தேர்வு பார்த்துருந்தோம். 2ஆம் பருவத்துக்குரிய தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பியூட்லின் அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த தேர்வை நீங்கள் எழுதிட்டு எத்தனை மார்க் மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் மார்க் யார் இருக்கிறவோ அதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி கொதிக்கிறது கன்றுக்குட்டி. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு நவிச்சி அணியும் தன்மை நவிச்சி அணியும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இது இயல்பாக இருக்குது. ஏன்னா தோட்டத்தில் ஒரு வெள்ளை பசு மேயுதுன்றது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி கன்றுக்குட்டி அப்படின்னா துள்ளி கொதிக்குதுன்றது ஒரு இயல்பான விஷயம். அதனால் இது இயல்பு நவிச்சி அணின்னு சொல்லுவோம். இயல்பு நவிச்சி அணிக்கு இன்னொரு பேர் தான் தன்மை நவிச்சி அணி. அப்போ ரெண்டும் சேர்த்ததுனால விஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, கைலாஸ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம். கைலாஸ் சத்தியார்த்திக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டிருக்கும். எந்த ஆண்டு நோபல் பரிசு அவர் பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மூன்றாவது கேள்வி, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. அதாவது வந்து இது ஒரு தாலாட்டு பாடல் மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து தாலாட்டு பாடல் அப்படின்றது உலகத்தில் இருக்கிறதா இருக்காது, நம்மளுடைய கற்பனையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை பாடலாக தான் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் உயர்த்தி பேசியிருப்பாங்க இருக்கிறது எல்லாத்தையுமே. அதை தான் வந்து இதுவும் ஒரு தாலாட்டு பாடல் மாதிரி தான். இது ஒரு உயர்வு நவிச்சனி. இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து பாருங்களேன். ஆகாச கங்கை பாதாள கங்கை ரெண்டுமே இல்லாத ஒன்று. ஓகேங்களா? ஸோ கங்கை அப்படின்றத நம்ம உலகத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் அந்ததையே என்ன பண்ணியிருக்காங்க, ஆகாச கங்கை பாதாள கங்கை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாததெல்லாம் உயர்த்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இது உயர்வு நவிச்சி அணி. அடுத்தது ஆன்சர் அதுக்கு வந்து உயர்வு நவிச்சி அணி. அடுத்த கேள்வி, எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் ஆசிய ஜோதி. அடுத்தது பார்க்கலாம், உள்ளத்தில் எது இல்லாமல் இருப்பது சிறந்த அறம். ஆன்சர் குற்றம். குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். இள செஞ்சிலுவை சங்கம் என்பதன் கலைச்சொல்லை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஜேஆர்சி, ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்த கேள்வி, 7வது கேள்வி, காரண சிறப்பு பெயரை கண்டுபிடிங்க. அதாவது காரண பெயர்லேயே வந்து 2 இருக்கும், காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர்னு சொல்லிட்டு. இதில் காரண சிறப்பு பெயர் அப்படின்றது வளையல். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஸோ அவங்களுக்கு தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. காரண பொது பெயர் அப்படின்றது ஒரு கூட்டத்தையே குறிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இதில் பாருங்களேன், பறவைன்றது காரண பொது பெயர். ஏன் அப்படின்னா பறவையிலேயே குறிப்பிட்டு நிறைய பறவைகள் இருக்குது. ஆனால் அந்த நிறைய பறவைகளை வந்து சொல்லாமல் குறிப்பிட்டு ஒரு பறவை இப்போ மரங்கொத்தி அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பேரை பறவைன்ற பேரை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதே மரங்கொத்தி அப்படின்னு சொல்லிட்டு மரங்கொத்தின்ற அந்த ஒரு வகை பறவையை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது சிறப்பு பெயரில் வரும். ஓகேங்களா? ஒன்று குறிப்பிட்டு சொன்னால் அது குறிப்பு பெயர், அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தோட பெயர் சொன்னால் அது பொது பெயர். அடுத்தது பார்க்கலாம், பெயர்ச்சொல் 8 வகைப்படும், கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் தவறு. ஏன்னா பெயர்ச்சொல் எத்தனை தான் வகைப்படும், 6 தான் வகைப்படும். அடுத்த கேள்வி, உபபாண்டவம் என்பது யாருடைய நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடையதான் உபபாண்டவம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் இது எல்லாமே வரும். அடுத்த கேள்வி, 10வது கேள்வி பார்க்கலாம், மணிமேகலின் கையில் இருந்த அமுத சுரபியில் வந்து உணவு இட்ட பெண் தீபத்துலகைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த குற்றம் தவறு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா உணவு இட்ட பெண் வந்து ஆதிரை. ஓகேங்களா? ஸோ ஆதிரை அப்படின்றவங்க வந்து ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் இறக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து தன்னுடைய உடம்புல வந்து தீ வந்து மூட்டி தான் இறக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து விறகுல தீயெல்லாம் வைப்பாங்க. ஆனால் அந்த தீ கூட என்ன பண்ணாதான் அவர் மேலே வந்து பற்றாதான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் புனிதம் செஞ்சவர், அவரை சாகடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து ஆதிரை மேலே இது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கதைகள்லாம் மரபொலி கதைகள் நிறைய கதைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆதிரை கதைகள்லாம் கேட்டிங்க அப்படின்னா அது தெரியும். அதனால தான் ஆதிரை பெண்மணிகிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அமுத சுரபியில் வந்து உணவு வாங்குவாங்க மணிமேகலை அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம், கலில் கிப்ரான் பண்புகளில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ எதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நாடக ஆசிரியர் தான் தவறு. ஓகேங்களா? ஏன்னா அவர் ஒரு ஓவியர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், அது இல்லாமல் கவிஞர், இது எல்லாமே அவருடைய பொறுப்புகள். இதில் நாடக ஆசிரியர்ன்றது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. கலில் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, தாய்மானவர் பராபர கண்ணி என்னும் தலைப்பில் கவிதைகள் எழுதியுள்ளார். இவர் புதுக்கோட்டையை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த கூற்றுகள், ஏன்னா கூற்று காரணங்களை அதிகமாக கேட்பாங்க இல்லையா? ஸோ வந்து எந்த கூற்று சரி தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று 1 மட்டும்தான் சரி, 2 தவறு. 2 ஏன் தவறு அப்படின்னா இங்கே புதுக்கோட்டையை ஆண்டன்னு கொடுத்துருப்பாங்க, அவர் திருச்சியை ஆண்டவர். ஓகேங்களா? அப்போ புதுக்கோட்டையை ஆண்டவர்ன்றது இந்த இடத்துல தவறாக பொருந்திருக்கு. அடுத்தது,
சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை எப்போது பதிவு செய்யப்பட்டது, அதாவது கப்பல் நிறுவனம் எப்போது பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பதிவு செஞ்சவர் வஉசி இல்லையா. ஸோ வஉசி வந்து 2 கப்பல்களை வந்து அதில் வாங்கியிருப்பாங்க இல்லையா. அந்த 2 கப்பல்களுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான பதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 1906 அக்டோபர் 16. அடுத்தது ஓர் அம்மா என்பது சரியான வார்த்தையா என்பதை விளக்குகன்னு கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சரி தான். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா இந்த ஒரு அப்படின்றதுக்கு அடுத்த இருக்க அந்த எழுத்தை வச்சு தான். இப்போ அம்மான்றதில் வந்து ஃபஸ்ட்டு எழுத்து ஆ, உயிர் எழுத்தாக இருந்தால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓர் அப்படின்னு தான் போடணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நண்டுன்னு இருக்குது அப்படின்னா நான் இருக்கா, நாக்கு முன்னாடி வந்து ஒருன்றதான் பயன்படுத்தணும். அப்போ உயிர் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா ஓர், உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு. ஓகேங்களா. அப்போ அந்த கூற்று சரி. அடுத்தது வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1780 ஆண்டு மீட்டிருப்பாங்க. 1772 ஆண்டு தான் காளையார்கோவில் போரில் வந்து அந்த சிவகங்கையை இழந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது தமிழ் கையேடு எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜியு போப். ஓகேங்களா. தமிழ் கையேடு எழுதியவர் ஜியு போப். அடுத்தது இவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன பார்க்கலாம். ஆன்சர் வந்து உப பாண்டவம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே வந்து நமக்கு தாராபாரதியுடைய நூல்கள். ஓகேங்களா. உப பாண்டவம் அப்படின்றது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய நூல்கள். அடுத்தது தமக்கென முயலான ஒன்றால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது எந்த நூலோட அடிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு. அதாவது வந்து ஒருத்தர் வந்து தமக்காக முயலாமல் அடுத்தவர்களுக்காக முயன்று செய்கிறதுனால தான் இந்த உலகம் வந்து இன்னும் நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வேலுநாச்சியார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது. ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, சமஸ்கிருதம் இந்த மொழிகளில் இவருக்கு நல்லா தெரியும். இவருடைய தாய்மொழி வந்து சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எது தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா தவறான கூற்றா சரியான கூற்றான்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். இவருக்கு வந்து ஆன்சர் வந்து ஆங்கிலமும் தெரியும், ஃப்ரெஞ்சும் தெரியும், சமஸ்கிருதம் அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ சமஸ்கிருதம் தெரியாததுனால சமஸ்கிருதம் தாய்மொழியாக இருக்கவும் வாய்ப்பு இல்லை இல்லையா. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கூற்று இரண்டும் சரி. இவருக்கு சமஸ்கிருதம் தெரியாதுன்றதை இது மூலமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தமிழ், அது இல்லாமல் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இது மட்டும்தான் அவருக்கு தெரியும். அடுத்த கேள்வி தீர்க்கதரிசி என்னும் நூலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தீர்க்கதரிசி அப்படின்ற நூலை எழுதினவர் புவியரசு. அடுத்தது மொழிபெயர்த்திருப்பார் அவர். ஓகேங்களா. சரி, ஓகே பார்க்கலாம். 1921 ஆண்டு எந்த மாதத்தில் வந்து காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தபோது மதுரைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் செப்டம்பர். ஓகேங்களா. 1919 வந்தப்போ பிப்ரவரி மந்தில் வந்திருப்பாங்க. அப்போ வந்து சென்னைக்கு இதில் இது பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1921 திருப்பி வந்து வந்திருப்பாங்க. அந்த 1929 வந்த டைமில் தான் செப்டம்பர் மாதம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மதுரைக்கு வந்திருப்பாங்க. அது மூலமாக தான் வந்து நமக்கு அவர் போட்ட அந்த உடையில் வந்து மாற்றம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்ல வந்து வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் படித்தாள் அப்படின்றது. எதனால அப்படின்னா மற்ற மூணுமே வந்து இடைச்சொல். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த படித்தாள் அப்படின்றது இடைச்சொல் கிடையாது, இது ஒரு வினைச்சொல். அப்போ அது வந்து தவறாக பொருந்தி இருக்குது. அடுத்த கேள்வி நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் மெய்யுணர்வு. ஓகேங்களா. அடுத்த கேள்வி வடலூர் சத்திய தர்மசாலை எந்த மாவட்டத்தில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர்ன்றதை பார்க்கலாம். ஆன்சர் வந்து கடலூர். ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு தமிழில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் சோசியலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இங்கே இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போகும்போது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம். வரும் விஜயதசமி நாளன்று கோட்டைகள் கதவுகள் திறக்கப்படும், அப்போது நமது படைகள் வந்து உள்ளே நுழையட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வேலுநாச்சியார் அவர்கள். ஓகேங்களா. ஸோ மொத்தம் வந்து இந்த இதில் 25 கேள்விகள் வந்து கேட்டிருப்போம். இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி வேலுநாச்சியார் அவர்களுடைய அமைச்சர் இந்த 3 பேத்தில் யார், சின்ன மருதுவா, பெரிய மருதுவா, தாண்டவராயரா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. மொத்தம் 25 கேள்விகள் கேட்டிருப்போம். ஓகேங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து தேர்வு எழுதுங்க. எழுதிட்டு உங்களுடைய எய்மை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களுடைய டீம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா. தொடர்ந்து விடாமுயற்சியோட பின்பற்றுங்க. கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். ஓகேங்களா. நீங்கள் எய்ம் பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு இடையில எத்தனை துயரங்கள் வேணாலும் வரலாம், அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். மொத்தம் 25 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நேமோட சேர்த்து போடுங்க. ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஒவ்வொருத்தரோட யூசர் ஐடி வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் நேம் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ உங்களோட நேம் நீங்கள் எடுத்த மதிப்பெண்களை வந்து போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் அடுத்தடுத்து ஏதாச்சும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் தான் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.